ஒரு வாரமா News7 24/7 சேனல்ல ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிருபர்கள் தாக்கப்பட்ட சம்பவம். இந்த கல்குவாரிக்கார் பிரச்சனைன்னு பேட்டி எடுக்க போய் கடைசியில எம்எல்ஏ பழனி ஆண்டியால் தாக்கப்பட்ட அந்த 2 நிருபர்களை பற்றினதுதான் இந்த விஷயம். முதல்ல நான் சொல்லிக்க வேண்டியது, அந்த 2 நிருபர்களுக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். இதுதான் ஜேர்னலிசம். இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் நம்ம எதிர்பார்க்கறது. உண்மையை தேடி போய் அவங்க அதுக்காக தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அந்த உண்மையை தேடி போறாங்க பாத்தீங்களா? தன் உயிரையும் மதிக்காம துச்சமா நினைச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை பண்ற உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள், நிருபர்கள், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான் இப்போதைய நிலைமைக்கு தேவை. இருக்கிற கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கோ இல்ல வேற கட்சிகளுக்கோ அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு பாதகமா இருக்கிற விஷயங்களை போட தவிர்த்துட்டு மற்றதை மட்டும் போட்டு காட்டிட்டு இருக்கிறதுங்களுக்கு இது பெரிய பெரிய சவுக்கடி. இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா தான் நாளை பின்ன ஜேர்னலிசம் வளரும். News7 சேனல்ல நாங்க பல நேரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ட்ரால் பண்ணியிருக்கோம், திட்டியிருக்கோம். காரணம், நீங்க விஜய் அவர்களை பத்தி போடுற விஷயங்கள் தான். இதே நடுநிலையோட உங்க பத்திரிகையாளருக்கு ஒண்ணுன்னு நீங்க ஓடி வரீங்க. அதே நடுநிலையோட எல்லா கட்சிகளின் சார்பிலும் நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா போட சொல்லி கேட்கல, எல்லாருக்குமே நடுநிலையா போடுங்கன்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை அடிச்சுக்க எந்த சேனலுமே கிடையாது. சமீபத்துல தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு உங்கள் சேனலுக்கு. அதே போல இப்போ கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இதை பத்தி இன்னும் வாயே திறக்கல. இதுலதான் இந்த மாதிரி இடங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்காக நிக்கிறதுக்கு சும்மா ஒரு நாள் அரை நாள் போராட்டம் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர்கள் வேண்டாம். ஒட்டுமொத்தமா உங்க பக்கம் நிக்கிற ஊடகவியலாளர்கள் தான் முக்கியம். யார் அப்படி நிக்கிறா? இப்ப வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யாருமே எடுத்துட்டு வரல. நாளை பின்ன இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பெண்கள் மேல வன்முறை வந்து தலைவிரித்தாடுதோ, போதை பழக்கம் தலைவிரித்தாடுதோ, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஊழல் படர்ந்து கிடைக்கிறது. இந்த மாதிரி நேரங்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே வந்து அவங்க கால் கீழே போய் தான் உட்காரணும். யார் ஒருத்தர் கையில கட்டுப்பாட்டுல போய் உட்காடுறீங்களோ, யார் சொல் பேச்சு கேட்டு ஆடுறோமோ அந்த 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 முக்கியமான நபருக்கு கால் கீழே எல்லா ஊடகங்களும் இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க, போட்டு நசுக்கிடுவாங்க. அதனால தயவு செய்து ஊடகவியலாளர் இனிமேலாவது வாயை திறந்து உங்களுக்கான இருப்பை தக்க வச்சுக்கோங்க. நீங்க எதுக்காக அந்த வேலையை செய்றீங்க, எவ்வளவு நேர்மையா நியாயமா நடுநிலையா செய்யணும்ன்றத இனிமே உங்க கையிலேயே மக்கள் விட்டுடுவாங்க. திரும்பியும் நான் சொல்றேன், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த நிருபர்களுக்கு நான் உங்கள் நலம் பெற வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். மக்கள் இந்த நிருபர்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாங்க. இதை பத்தின ஊடகங்கள் யாருமே உட்காந்து டிபேட் பண்ணல, பண்ணணும்னு தோணாது.